அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். அதிமுகவின் அனைத்து தொண்டர்களும் இணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புக்கொண்டால் எந்த நிபந்தனையும் விதிக்காமல் நான் இணைவேன் என அதிமுக முன்னாள் ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ள கருத்து அதிமுகவில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஏற்கனவே இது தொடர்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேசி இருந்த நிலையில் ஓபிஎஸும் இதே கருத்தை தெரிவித்து உள்ளது அதிமுகவில் குறிப்பிடத்தக்கது என்றுதான் சொல்ல வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கும் நிலையில் அந்த கூட்டணியில் ஏற்கனவே இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் பாஜக கூட்டணியில் தான் இருக்கின்றனர் என பாஜக தலைமை கூறி வருகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் கூட்டணியில் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மறுத்து வருகிறார். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னையில் திடீர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பன்னீர்செல்வம், அவரது ஆதரவு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விரிவாக விவாதித்தனர். அந்த கூட்டத்தில் பேசிய பன்னீர்செல்வம், எந்த நிபந்தனையும் விதிக்காமல் அதிமுகவில் நான் இணைவேன் என கூறியுள்ளார். ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம், அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே எங்களது நோக்கம். அதிமுகவின் அனைத்து தொண்டர்களும் இணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புக்கொண்டால் எந்த நிபந்தனையும் விதிக்காமல் நான் இணைவேன், எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை என்று சம்மதம் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சிக்க வேண்டாம், எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தால் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும், என்னுடன் இருப்பவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பதவி வாங்கி கொடுக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது. வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி எனது தலைமையில் மதுரையில் மாபெரும் மாநாடு நடைபெறும் என்று, இது வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய மாநாடாக அமையும் எனவும், மாநாட்டுக்கு வி.கே. சசிகலா, டிடிவி தினகரனுக்கு அழைப்பு விடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். முன்னதாக அந்த கலந்த ஆலோசனை கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் பேசியதாக சில தகவல்களை அங்கிருந்த சில நிர்வாகிகள் பகிர்ந்து கொண்டுள்ளனர். அதன்படி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆசிப்படி அதிமுகவை மீட்பதற்கான என்னுடைய சட்ட போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். இதுவரை சட்ட போராட்டத்தில் துணையாக நின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காகத்தான் தற்போது தர்ம யுத்தம் நடத்தி வருகிறோம். இப்போது இல்லை என்றாலும் வருங்காலத்தில் நிச்சயம் நம்முடைய நோக்கம் நிறைவேறும் என்று நம்பிக்கை தெரிவித்து உள்ளார். மக்களின் நன்மதிப்பை பெற்றவர்கள் மட்டும்தான் முதலமைச்சராக வர முடியும். தற்போது சில முடிவுகளை எடுத்திருக்கிறேன், ஆனால் அது தொடர்பாக வெளியே சொல்ல முடியாது. ஆனால் விரைவில் அது என்ன என்பது உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்றும், வருகிற செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மதுரையில் மிகப்பெரிய அளவில் மாநாடு நடத்தப்பட உள்ளது. அந்த மாநாட்டில் நம் எதிர்கால திட்டங்கள் குறித்து அறிவிப்பேன். அதுவரை நீங்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் தெரிவித்து உள்ளனர். குறிப்பாக 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது உடல்நலக்குறைவால் மரணம் அடைந்த பிறகு அதிமுகவிலிருந்து வி.கே. சசிகலா, டிடிவி தினகரன் நீக்கப்பட்டார்கள். அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்றார்கள். இதன் காரணமாக குறிப்பாக ஜெயலலிதா மறைவு, அதை தொடர்ந்து அதிமுக ஏற்பட்டுள்ள அந்த உட்கட்சி பூசல், பல்வேறு அணிகளாக பிரிந்து செயல்படுவதன் காரணமாக அந்த வாக்கு வங்கி குறைந்ததன் காரணமாக 2019ஆம் ஆண்டு முதல் 2025 ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தேர்தல் வரையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்வியை சந்தித்து வருகிறது. காரணம் என்னவென்றால் அது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்று, ஜெயலலிதா மரணம், அதிமுக ஏற்பட்டுள்ள பிளவு, அதனால் வாக்கு வங்கி குறைந்து விட்டது. ஆனால் தற்போது இந்த அதிமுக ஏற்பட்டுள்ள தொடர் தோல்வி 2026லும் தொடருமானால் எடப்பாடி பழனிசாமி அரசியலிலிருந்தே வெளியேற்ற
படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் என்பதை அவர் உணர வேண்டும். அவருடைய கட்சிக்காரர்களே கடுமையாக அவரை எதிர்த்து வருகிறார்கள். இந்த நிலையில பிளவுபட்ட அதிமுகவாக இல்லாமல் ஒன்றுபட்ட அதிமுகவாக உருவெடுக்க வேண்டும். அதாவது பிரிந்து சென்றவர்களை அதிமுகவில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், வி.கே. சசிகலா ஆகியோர்களை மீண்டும் இணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவாக பலப்படுத்தி பிறகு கூட்டணியை பலப்படுத்தி தேர்தலை சந்தித்தால் மட்டுமே 2026 அதிமுகவால் 8வது முறையாக ஆட்சி கைப்பற்ற முடியும். இல்லை என்றால் தற்போது பிடிவாதமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படவில்லை என்றால் அதிமுகவுக்கு மீண்டும் தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த இடத்துல காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்தால் காங்கிரஸ் கட்சி கூட வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தாவேகா தலைமையில் அமையும் கூட்டணி கூட ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இந்த தேர்தலில் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக வேறொரு கூட்டணி கூட ஆட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதிமுக ஆட்சி கைப்பற்ற வேண்டுமென்றால் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவாக வலுப்படுத்த வேண்டும், கூட்டணியை பலப்படுத்த வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், வாக்குகளை கேட்க வேண்டும். மக்களிடம் சென்று இந்த 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் நடைபெற்றுள்ள அந்த அவலங்களையும் மக்களிடம் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். இந்த பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னெடுத்து வருகிறார். இதை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும். அப்படி தீவிரப்படுத்தால் மட்டுமே அதிமுகவால் வெற்றி பெற முடியும். அதிமுகவுக்கு பல்வேறு வரலாறு உள்ளது. அதிமுக இதுவரையில் தொடர்ந்து 2 முறை சட்டமன்ற தேர்தலில் தோல்வி சந்தித்த வரலாறு கிடையாது. ஒரு முறை தான் தோல்வி சந்திப்பாங்க, பிறகு ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அதே போல் 2021 தோல்வி தழுவி உள்ள அதிமுக 2026 தோல்வி தழுவதற்கான வாய்ப்பு கிடையாது. 2026 அதிமுக நிச்சயமாக ஆட்சி கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அந்த திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய அந்த கூட்டணி பலத்தை, கட்சி பலத்தை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருப்பது என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கின்றது. அவர் அந்த ஈகோ இல்லாமல் அனைத்து கட்சி தலைவர்களுடன் சமரசமாக செல்ல வேண்டும். அதாவது கூட்டணி கட்சி தலைவருடன் சமரசமாக செல்ல வேண்டும். ஓபிஎஸ் உடன், டிடிவி தினகரனுடன், வி.கே. சசிகலாவுடன் சமரசமாக சென்றால் வெற்றி வாய்ப்பு அதிமுகவுக்கு. இல்லை என்றால் திமுக மாற்றாக வேறு கூட்டணி கூட 2026 மக்கள் ஆதரித்து ஆட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருக்கின்றது என்ற ஒரு தகவல் தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாகி உள்ளது, குறிப்பிடத்தக்கது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.